சிங்கள தரப்பில் ஒரு இனவாத பக்கம் நிற்பதன் மூலம் ஆட்சி அதிகாரத்துக்கு பெறலாம், அரச நலன்களை பெறலாம், உயர்ந்த அந்தஸ்துகளை பெறலாம். எனவே சிங்கள தரப்பில் அனைவரும் அந்த பக்கம் போவார்கள். அறிஞர்களும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, தலைவர்களும் சரி, மத தலைவர்களும் சரி, எவரும் அந்த பக்கம் போவார். தமிழர்கள் பக்கத்தில் அப்படி இல்லை. எனவே தமிழர் பக்கம் உள்ள நிலைமை என்னவென்றால், இலங்கை அரசு காட்டுகின்ற பக்கத்தில் ஏதாவது நலன் இருந்தால் அந்த பக்கம் போயிடும். அதான் இப்பொழுது நடைபெறுவது. ஏபி பக்கம் போனா உத்தியோகம் பெறலாம், ஏபி பக்கம் போனா தன் பிள்ளைக்கு ஏதாவது அட்மிஷனோ இல்லாவிட்ட வெளிநாட்டுக்கு போக ஏதாவது சலுகைகளை பெறலாம் என்று போகிறார். இந்த கபலீகரத்துக்கு ஆதரிக்கும் கொள்கை. ஒருவன் ஏபி ஆதரிக்கின்றாரோ அவர் தன் தமிழினத்தை கொள்ளி வைக்கிறார் என்ற அர்த்தம். ஒருவன் ஏபி ஆதரிக்கின்றாரோ அவன் ஏபியின் கையால் இனபாதத்தின் கையாளாக இருக்கின்றார் என்பது உண்மை. எவர்கள் ஏபி ஆதரிக்கின்றாரோ அவர் காலங்காலமாக அடிமையாக இருக்க புறப்பட்டு விட்டார் என்பது உண்மை. இத்தகைய அடிமை நிலை ஒன்று வளர்ச்சி அடைந்து வருகிறது. இவற்றை எதிர்கொள்வதற்கு தமிழர்கள் ஒரு புதிய சிந்தனைக்கு போக வேண்டும். ஏபியுடைய கபலீகர கொள்கை இருக்கிறதே அது இராணுவவாதத்தோடு மோசமானது.